நேயர்களே, தலைமுடி வளர்ச்சிக்கான ஒரு தைலம் எப்படி தயார் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் பூசணி இலை, கொடி, தேங்காய் எண்ணெய். இப்ப இந்த தைலம் எப்படி காய்ச்சறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு வாணல்ல 50 மில்லி தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் லேசா சூடாயிடுச்சு. இப்ப நாம இந்த பூசணி இலை, இந்த பூசணி கொடி ரெண்டுத்தையும் இந்த எண்ணெயில சேர்க்கணும். இந்த கொடியை மட்டும் 1-2 நசுக்கி எடுத்துக்கலாம். இப்ப நாம இத இந்த எண்ணெயில சேர்த்துக்கலாம். இப்ப இது கூட பூசணி இலை 1 சேர்த்துக்கலாம். 1 வந்து கையால சின்ன சின்னதா கிள்ளி போட்டுக்கலாம். 50 மில்லி தேங்காய் எண்ணெயில் கொஞ்சமாக அந்த கொடியை வந்து இடித்து சேர்த்துக்கணும். அதே மாதிரி ஒரு இலை அளவுக்கு சின்ன சின்னதாக கையால் கிள்ளி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மை போகிற வரைக்கும் பொறுமையாக அடுப்பை ஸ்லோவில் வச்சு காய்ச்சிக்கலாம். நேயர்களே, இப்போ இந்த நுரை நல்லா அடங்கிடுச்சு. இந்த தைலம் தயாராகிடுச்சு. இதை அப்படியே வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த தைலம் தயாராகிடுச்சு. இதை எப்படி செய்யறதுன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். ஒரு வாணல்ல தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் விட்டு பூசணி இலை மற்றும் பூசணி கொடியை 1-2 இடித்து அதோட சேர்த்து ஈரப்பதம் இல்லாமல் காய்ச்சி எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சோம்னா இந்த தைலம் தயார். நேயர்களே, பூசணி கொடி மற்றும் இலையை வைத்து ஒரு தைலம் தயார் செஞ்சுருக்கோம். இந்த தைலத்தை வந்து தலையில் தடவின்னு வரும்போது தலைமுடி பாதிப்பு இருந்து உதிர ஆரம்பிக்கும். அந்த மயிர்காலில் ஏதாவது பாதிப்பு இருந்தாலும் தொற்று நோய் கிருமிகள் இருந்தாலும் அந்த பாதிப்பெல்லாம் சரி செய்யுது. அந்த முடி வளர்ச்சிக்கு அதிக அளவு உதவி செய்யக்கூடியது. இந்த தைலத்தை வந்து முடி வளர்ச்சி குறைவாக இருக்கிறவர்களும் தலையில் வந்து அரிப்பு நமிச்சல் இருக்கிறவங்களும் தலையில் தடவி வரும்போது அந்த அரிப்பு நமிச்சலெல்லாம் போக்கும். அதே மாதிரி பொடுகு தொல்லை இருந்தாலும் நீங்கும். முடி வளர்ச்சி அதிகமாக்குவதற்கு இந்த தைலம் வந்து அதிக அளவில் பயன்படக்கூடியது. இதை யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம்.